கோயம்புத்தூர் பொறுத்தவரை மாவட்டத்துக்கு நாங்கள் போனாலும் கூட இருக்கிற பணத்தெல்லாம் வேலுமணி வந்து உங்களுக்கு ஊருக்கு பாலம் போட்டாரு. நான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இவர் இல்லைன்னு இந்த பாலம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. தமிழ்நாடு முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை சந்திப்பு உயர்மட்ட பாலம் இங்க மட்டும் இல்லைங்க. சேலத்துல எங்களுக்கு இது புதுசா போச்சு. மதுரை எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்கணும். பாலங்கள் இல்லாத பெரிய கிடையாது. அதிகமா பாலம் கட்டிய ஒரே சாலை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தியெல்லாம் சரியான சாலைகள்லாம் சரியா கிராம சாலைகள்ல பக்காவா போட்டு கொடுத்தாங்க. கிராமத்திலிருந்து நகர வரை அருமையான சாலைகள், சாலை விரிவாக்கம். ஏன்னா வாகனங்கள் அதிகரித்து வரும்போது சாலை விரிவாக்கம் அதிகம். அந்த சாலை விரிவாக்கம் செய்வதற்கும் அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும். இங்கிருந்து மதுரை போகணும் அந்த ரோட நினைச்சு உங்களுக்கு தான் நினைக்க சொல்றேன். ரோடு ஆகி போச்சுங்க. உண்மைங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விமான விரிவாக்கத்துக்கு நாங்க தான் நிலம் எடுத்து பூரா பணம் அறிவிச்சாங்க. வேலுமணி கடும் முயற்சி அந்த நில உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை அவர்களும் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு இழப்பீடு தொகைகள்லாம் கொடுத்து அந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கும் நிலம் எடுப்பதற்கும் முயற்சி செய்தோம். அம்மா கிட்ட நாங்க வரும்போது அதான் சொன்னோம்ங்க. எங்களுக்கு மெயினாக ஒரு சில கோரிக்கை சொல்றீங்களா சொன்னாங்களா? இந்த ரேஸ் கோச்சில் மழை வேஞ்சா முதுகருக்கு ஒரு 4 பண்ணிக்கிறேன். மழை வேஞ்சா ஒதுங்க. அப்புறங்கண்ணா நீங்க இந்த வரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. 3 வருஷத்துக்கு ஒருக்கா வரி ஏற்றமா இருக்கும். வருஷம் ஏற்ற வரி குறைங்க. வரி குறைங்க. வரி ஏத்தாம இருக்கிற நிதியை வச்சு சரி செஞ்சு திட்டங்களையும் கொடுத்தோம். அண்ணன் பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருவதற்கு முன் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா வரி ஏற்ற மாட்டோம். நீ வரி அனுப்ப திருப்பி கொடுத்தீங்க. அண்ணன் திருப்பி கொடுத்தாரு. வரி எல்லாம் பழைய வரி இருந்தாலே போதுங்க. அது மெயின் வேணுங்க. ரெண்டாவது இந்த சிற்றுந்துகளாக கிராமத்துக்கு விடணும். பெரிய பஸ் எல்லாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. இந்த மினி பஸ் எல்லாம் விட்டீங்கன்னா டீசல் செலவு மிச்சமாகு. ஏகப்பட்ட பணம் கவர்மெண்ட் மிச்சமாகுங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனை. தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேர் ரொம்ப பாதிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து அதை கரண்ட் பிரச்சனையை கம்மி பண்ணி கொடுக்குறோங்க. இன்னும் கோயம்புத்தூருக்குள்ள நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். நான் மனுவாக கொண்டு வரேன். நிறைய செலவு நாங்கள் தான் பணம் நாங்கள் தான் வரி கையில் வேலை கைப்பற்ற அவருக்கே சரி. கையில் வேலை குறைச்சாரு. இவன் ஏற்றிட்டாங்க. வழிகாட்டு மதிப்பு நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு 33%. இப்போ வந்து ஏற்ற மட்டும் இல்ல அதுக்கு மேலேயும் சில இடத்துல 10% இன்னைக்கு அந்த நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு. கல்வி கட்டணம் எல்லாம் ஓரளவுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு லிமிட் பண்ணி கொடுக்கணுங்க.